de Broglie hypothesis. de Broglie hypothesisல wave particle உடைய duality and matter waves பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோடைய டெரிவேஷன், அதோடைய ஸ்பெஷல் கேசஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு யூனிவர்ஸில் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா லைட் இருக்குது, பார்ட்டிகல்ஸ் இருக்குது. யூனிவர்ஸில் என்ன இருக்குது? லைட் இருக்குது, பார்ட்டிகல்ஸ் இருக்குது. சரி, லைட்டு ரெண்டு விதமாக நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். ஒன்று வேவாகவும் ஆக்ட் ஆகும், இன்னொன்று பார்ட்டிக்கலாகவும் ஆக்ட் ஆகும். அது என்ன சார்? வேவ். வேவ் என்னது? அலைகள். ஒரு லைட் வந்து அலைகளாக இருக்கும். அதாவது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் கிடையாது, எங்கே வேணாலும் இருக்கும், ஸ்ப்ரெட்டாக இருக்கும். எந்த ஸ்பேஸில் வேணால் ஸ்ப்ரெட்டாக இருக்கும் வேவ்க்கு. ஓகேங்களா? பார்ட்டிக்கல் பார்த்துட்டோம்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஒரு ரீஜனில் ஆக்குப்பை ஆகிருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் வந்து வேவாகவும் ஆக்ட் ஆகும், பார்ட்டிக்கலாகவும் ஆக்ட் ஆகும். அதுதான் நம்ம டியூவல் நேச்சர்னு சொல்கிறோம். அதுதான் வந்து டி ப்ராக்லி சயின்டிஸ்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டி ப்ராக்லி என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு எலக்ட்ரான் எடுத்துப்போம், எலக்ட்ரான், அப்படி இல்லைன்னா எனி அதர் மெட்டீரியல் பார்ட்டிக்கல். ஸோ நீங்கள் எலக்ட்ரான் எடுத்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டிக்கல் எடுத்தாலும் சரி, அதுக்கு என்ன இருக்கும்னா வேவுனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், பார்ட்டிக்கலுடைய ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும்னு சொல்கிறார். ஓகேங்களா? அதுதான் நம்ம இப்போ எக்ஸ்பிளனேஷன் டெரிவேஷன் கொண்டு வர போகிறோம். ஸோ எந்த பார்ட்டிகல்ஸ்க்கெல்லாம் வேவ்னு ஒன்று கூட இருக்கோ அதுதான் நம்ம மேட்டர் வேவ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ டெரிவேஷன் பார்க்கலாம். ஃப்ரம் த தியரி ஆஃப் லைட். ஓகேங்களா? லைட் தியரி நிறைய படிச்சிருக்கோம், அதுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். கன்சிடர் எ ஃபோட்டான் ஆஸ் எ பார்ட்டிக்கல். ஃபோட்டான் என்னது? எனர்ஜி, ஒரு லைட் எனர்ஜி. அது வந்து பார்ட்டிக்கல் நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது அந்த ஃபோட்டானுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்களா? எனர்ஜி என்ன ஈக்குவேஷன்? E = mc². என்னது? மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஒரு பார்ட்டிக்கல்னுடைய மாஸ் தான் m. c என்னது? ஸ்பீட் ஆஃப் த லைட். ஸோ அந்த லைட்னுடைய ஸ்பீடு தான் நம்ம சீன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லைட்னுடைய ஸ்பீடும் அந்த பார்ட்டிக்கலுடைய மாஸும் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஃபோட்டானுடைய எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கிது. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். சரி, இது பார்ட்டிக்கலுக்கானது. இப்போ அடுத்து நம்ம ஃபோட்டானை நம்ம வேவாக கன்சிடர் பண்ண போகிறோம். முதல்ல ஃபோட்டானை வந்து பார்ட்டிக்கலாக கன்சிடர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம். இப்போ வந்து ஃபோட்டானை வந்து வேவாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஃபோட்டான அந்த லைட் எனர்ஜி வந்து இப்போ வேவாக எடுக்கும்போது அங்கே எனர்ஜி என்ன இருக்கும்? E = h × v. ஹெச்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட், வினா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன். வேவ்னாலே நாங்கள் என்ன இருக்கும்? உங்களுக்கு ரேடியேஷன் ஒன்று இருக்கும். ஸோ ஹெச்னா என்னது? பிளாங்க் கான்ஸ்டன்ட். அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. எப்பயுமே அந்த வேவ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இங்கே வீணானது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன். ஸோ அந்த அது கதிர் அலைகள் போகும் இல்லையா, அலைகள் அலையாக போகும் இல்லையா, வேவ்ஸ். ஸோ அதோடைய ரேடியேஷன் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதான் வந்து E = hv. அப்போ நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, ரெண்டு எனர்ஜி. ஒன்று பார்ட்டிக்கல் எனர்ஜி, இன்னொன்று வேவ். ஓகேங்களா? பார்ட்டிக்கலுக்கான எனர்ஜி, இன்னொன்று வேவுக்கான எனர்ஜி. ஸோ ரெண்டுமே E தான், ரெண்டு எனர்ஜி தான். ரெண்டு எனர்ஜி நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறோம். ஸோ mc² = hv. ஸோ ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வி கெட், ஸோ mc² = hv. இந்த c² இருக்கு இல்லையா, அதை ரெண்டாக பிரித்து எழுதுங்க, cன்னு. அடுத்து இந்த mc இருக்குது பாருங்கள், இந்த mc நம்ம pன்னு எழுதலாம். அதாவது pன்னு என்னதுன்னா மொமெண்டம். pன்னு என்னது? மொமெண்டம். மொமெண்டம்னுடைய ஃபார்முலா மாஸ் × ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகேங்களா? அப்போது இந்த mcக்கு பதில் நம்ம pன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், இந்த cயை வந்து அப்படியே டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடுங்க. அப்போ என்னாகும்? p = hv/c. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரு வேவ் லென்த் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, ஸ்பீட் ஆஃப் த லைட்டும் வெலாசிட்டியும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வேவ் லென்த்துன்னு ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது λ = c/vனா, அப்போது அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். v/c என்னது? 1/λ. ஓகேங்களா? இப்போ அப்படியே எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். p = h எழுதியாச்சுங்களா? இந்த v/cக்கு நம்ம என்ன எழுதணும்? 1/λன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். பண்ணியாச்சா பாருங்கள்? பண்ணியாச்சுங்களா? நெக்ஸ்ட்டு இந்த லாம்டாவை இங்கே கொண்டு போயிடுங்க லெஃப்ட் சைடில். இந்த p இங்கே கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ h × 1 h, இந்த p கீழே கொண்டு வந்தாச்சு.
ஸோ வேவ் லென்த் ஈக்குவல் டு ஹெச்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட், பினா மொமெண்டம். மொமெண்டம் ஃபார்முலானது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி எம்பி. ஸோ திரும்ப இந்த பியை வந்து எம்பியாக மாற்றியாச்சு. இந்த லேம்டா தான் டி ப்ராக்லி வேவ் லென்த். ஒரு ஃபோட்டானுடைய வேவ் லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிளாங்க் கான்ஸ்டன்ட்டையும் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு டி ப்ராக்லி வேவ் லென்த்து கிடைக்குது. ஓகேங்களா? இந்த வேவ் லென்த் வச்சு நம்ம நிறைய கேசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஒரு டி ப்ராக்லி வேவ் லென்த்து எனர்ஜியாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம், கைனட்டிக் எனர்ஜியாக. ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு ஒரு என்ன இருக்கும், ஒரு மோஷன் இருக்கும். ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலாது E is equal to of mv square. E is equal to of mv square. நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு பக்கமும் எம்மால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த E கூட m மல்டிப்ளை பண்ண போகிறேன், இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு m மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த 2வை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தாச்சு. அப்போ பேலன்ஸ் தான் இருக்கும் m இன்ட்டு m ஸ்கொயர், இந்த v ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்க போகிறோம். டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு. ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன ஆகும், இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் தான் இருக்கும் √2em ஈக்குவல் டு எம்மும் வியும் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் எம்பியோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிட்டேன். என்னது? √2em. சரி, நார்மலாக டி ப்ராக்லி வேவ் லென்த் ஃபார்மில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv. இந்த எம்பியினுடைய ஆன்சர் எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ h/mvக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? √2em. இதுதான் டி ப்ராக்லி வேவ் லென்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி படி ஒரு எனர்ஜி வச்சு வரும்போது டி ப்ராக்லி வேவ் லென்த்தோட ஃபார்முலா என்ன இருக்குது? லாம்டா ஈக்குவல் டு h/√2em. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கேஸ் பார்க்கலாம். டி ப்ராக்லி வேவ் லென்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ். இப்போது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருக்குது, ஒரு பார்ட்டிக்கலுக்குன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. அந்த சார்ஜ் நம்ம ஈன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அது என்ன ஆகுனா அக்சலரேட் ஆகுது. எதனால்? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னால. அப்படி அக்சலரேட் ஆகும்போது நம்மளுக்கு அங்கே என்ன எனர்ஜி கிடைக்கிது? ஒரு E இன்ட்டு V. அதாவது ஈனது சார்ஜ் ஆஃப் அண்ட் பார்ட்டிக்கல், அதோடைய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். இது ஒரு எனர்ஜி. ஏற்கனவே அந்த பார்ட்டிக்கலுக்கு வந்து ஒரு கைனட்டிக் மோஷன் இருக்கும், அது கைனட்டிக் எனர்ஜி. அப்போ நம்மளுக்கு ரெண்டு எனர்ஜி இருக்குது. இது ஒரு எனர்ஜி இருக்குது, இது ஒரு எனர்ஜி இருக்குது. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். இந்த ரெண்டு எனர்ஜி ஈக்குவலைஸ் பண்ணுங்கள். ஆஃப் mv ஸ்கொயர் ஈக்குவல் டு EV. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் எம்மால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ லெஃப்ட் சைட்லேயும் எம், ரைட் சைட்லேயும் எம்மால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ அடுத்து பாருங்கள், m இன்ட்டு m ஸ்கொயர் v ஸ்கொயர், இந்த 2 அப்படியே ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயாச்சு. 2 இந்த எம்மை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தாச்சு, EV. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்துக்கோங்க. டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இங்கே mv ஆகிடும், இந்த இடத்துல ரூட் வந்துடும். ஸோ எம்பியினுடைய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ திரும்பவும் நார்மலாக டி ப்ராக்லி வேவ் லென்த் ஃபார்முலானது லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv கண்டுபிடிச்சோமா? இந்த எம்பியினுடைய ஆன்சர் வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். தேர்ஃபோர் லாம்டா ஈக்குவல் டு h/mvக்கு என்ன இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m EV. இதுதான் வந்து டி ப்ராக்லி வேவ் லென்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் படி வேவ் லென்த் எப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டெம்பரேச்சர். ஸோ இப்போ ஒரு ஃபோட்டான் இருக்குது, அந்த ஃபோட்டானில் வந்து டெம்பரேச்சர் படி, ஓகேங்களா, நம்மளுக்கு டெம்பரேச்சர் படி அந்த எனர்ஜி இருந்துச்சுன்னா எப்படி நம்ம டி ப்ராக்லி வேவ்லேருந்து கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். நார்மலாக முதல்ல அந்த ஃபோட்டானுக்கு வந்து நம்ம ஒரு கைனட்டிக் எனர்ஜி எடுத்து வச்சுப்போம், ஆஃப் mv ஸ்கொயர். ஓகேங்களா? இதான் கைனட்டிக் எனர்ஜி நார்மல். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். டெம்பரேச்சர் படி எனர்ஜி என்னவாக இருக்குன்னா 3/2 kB. கேபினா போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ டெம்பரேச்சர். ஸோ நீங்கள் எதை வேணால் எடுத்துக்க, ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறோம், அந்த பார்ட்டிக்கல் டெம்பரேச்சர் படி அங்கே எனர்ஜி என்னவாக இருக்குன்னா, இது ஒரு டெரிவேஷன், வெறும் அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கிட்டோம். 3/2 கேபினா போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர், இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ. டெம்பரேச்சர் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு எனர்ஜி நம்ம ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எனர்ஜி என்ன இருக்குது? கைனட்டிக் எனர்ஜி 1/2 mv ஸ்கொயர் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் படி வர எனர்ஜி வந்து 3/2 kBT. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு பக்கமும் எம்மால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே ஒரு எம், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு எம், இந்த 2 கேன்சல் பண்ணிட்டு போகிறேன். இப்போ பேலன்ஸாக இருக்கும் mv ஸ்கொயரு, m மல்டிப்ளை பண்ணியாச்சு, 3 kBT, m மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா m இன்ட்டு m ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு v ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 எழுதியாச்சா? இந்த எம்மை தூக்கி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிறேன் கன்வீனியன்ட்காக, kBT. டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ரூட்டும் ஸ்கொயரும் போயிடும், பேலன்ஸ் உங்களுக்கு mv இருக்கும், ரூட் போட்டுருங்க. ஸோ mvனுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு.
திரும்பவும் டி ப்ராக்லி வேவ்லென்த் ஃபார்முலா என்னது லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்பி. இந்த எம்பியினுடைய ஆன்சர் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்பியோட ஆன்சர் என்ன இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3m kBT தான் வந்து டி ப்ராக்லி வேவ்லென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வச்சு கொடுத்தாங்கன்னா டி ப்ராக்லி வேவ்லென்த் ஃபார்முலா என்னது ஹெச் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3m kBT. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. உங்களுக்கு இந்த m வேல்யூ t வேல்யூ தெரிஞ்சாலே உங்களுக்கு லாம்டா கண்டுபிடிச்சலாம். ஹெச்சும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ இப்படி தான் டி ப்ராக்லி வேவ் லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு சயின்டிஸ்ட். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு யூனிவர்ஸில் 2 இருக்குது, லைட்டு பார்ட்டிக்கல். லைட்டுக்கு 2 நேச்சர் இருக்குது, டியூவல் நேச்சர். ஒன்று வேவாகவும் ஆக்ட் ஆகும், பார்ட்டிக்கலாகவும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டி ப்ராக்லி என்ன சொல்கிறாருன்னா எலக்ட்ரான் ஏதோ ஒரு பார்ட்டிக்கல், அதுக்கு வந்து வேவ் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், பார்ட்டிக்கல் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஸோ எந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வேவ்ஸ் இருக்கோ அது எல்லாமே மேட்டர் வேவ்ஸ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டிக்கலை ஃபோட்டானாக எடுத்துக்கிறாங்க, அதுக்கு ஒரு எனர்ஜி. அப்புறம் வேவாக எடுத்துக்கிறாங்க, அதுக்கு ஒரு எனர்ஜி. அந்த 2 எனர்ஜியும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணி கொண்டு வரும்போது உங்களுக்கு லாம்டான்னு ஒரு ஃபார்முலா வருது. லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்பின்னு டி ப்ராக்லி வேவ் லென்த் டெரிவேஷனை கொண்டு வந்துடுறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எனர்ஜியை யூஸ் பண்ணி வரும்போது ஃபார்முலா என்னவாக இருக்கும் டி ப்ராக்லி வேவ் லென்த். அடுத்து வோல்டேஜாக இருக்கும்போது டி ப்ராக்லி வேவ் லென்த்தோட ஃபார்முலா என்ன, டெம்பரேச்சர் யூஸ் பண்ணும்போது டி ப்ராக்லி வேவ் லென்த்தினுடைய ஃபார்முலா என்ன. இதெல்லாம் ஸ்பெஷல் கேசஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.